வாழ்வோம் வழி. ஞான பயணம் சும்மா சாதாரணமா ஆஹ் இங்க சென்னையில இருந்து கோலாலம்பூர் ஸ்டேஷன்ல போய் இறங்குறது அல்ல இல்லையா? இது வாழ்க்கை. டோட்டல் லைஃப் பியாண்ட் டெத். இறப்புக்கு பின்னாலும் உள்ளது. உன்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் முதல் நீ இறையிலிருந்து வெளியில வந்தியோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறது உன்னுடைய பயன். அது இன்னைக்கு நேத்தான் 1,00,000 வருஷமா 2 கோடி வருஷமா? நோ டைம் செட். இட்ஸ் இன்ஃபினிட். இல்லையா? எத்தனை உருவம் எடுத்துக்கணும் தெரியுமா? நம்ம எடுத்த உருவமே நமக்கு தெரியலையே. நம்ம அடுத்தவங்க எல்லாம் ஒரு படத்துல என்ன கிருஷ்ணா வச்சிருப்பார். ஒரு பையன் குறை சொல்லுவான், ஒருத்தனை பத்தி குற்றம் சொல்லுவான். இவர்கிட்ட சொல்லுவார், இவரு கேட்டுட்டே இருப்பான். அப்படியா? ஆமா, அவன் தப்பு பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு அவனை வச்சு ஒருத்தனை சொல்றான். இவர் முழுக்க கேட்டுட்டா, அது சரி தம்பி, என்னையே பாருன்னார். இவன் அவனை பாக்குறான். அப்படியே உன் பாக்கெட்டுக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லுன்னா. அவன் உடனே புரிஞ்சு கைய போட ஆரம்பிச்ச பாக்க புடிச்சுக்கிட்டாரு. கைய தள்ளி நின்று வச்சுக்கிட்டார். பார்க்க கூடாது. உன் பாக்கெட் தானே, உன் பாக்கெட்டு, நீ வச்சிருந்த காசு தான், எவ்வளவு சில்லறை இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ நம்ம பாக்கெட்ல இருக்க பணமே நமக்கு தெரியலையே. நம்ம போட்டதுதான். நம்ம அடுத்தவங்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எப்படி உண்மையாக இருக்கும்? இதான் லைஃப். அறிவுபூர்வமாக வாழ்வது. இந்த அறிவுபூர்வமா வாழ்வது என்பது சாதாரண விஷயம் இல்ல. பாக்கி ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துல பாக்கணும். அம்மா தான் சொல்லுவா. அம்மா போய் கூட சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு பொண்ணோட லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பப்போ வாஷ் பண்றா. அம்மா எட்டி பார்க்கும்போது நீங்க போனா அந்த பக்கமா திரும்பிட்டு பேசுவீங்க. எதுவா காது கொடுத்து கேட்டா கேட்கலன்னா திட்டிட்டு போயிடுவா. இப்ப அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, பையன் எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு. நேர்ல சொன்னா இவன் கேட்க மாட்டான், டான் கேட்கணும் ஆடுவான். இப்ப என்ன பண்றான்? அம்மா கொஞ்சம் சாதுரியமா விளையாடுறான். அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா வேற ஒரு நண்பன் மூலமாவோ ஃப்ரெண்டு மூலமாவோ இவன் காதுக்கு போடுறான். அந்த பொண்ணு வேற ஒரு பையனோட சினிமா தேட்டர்ல பார்த்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு. ஆனா ஆக்சுவலா அந்த பொண்ணு இவன் கூட தான் பீச்ல இருந்துருவா அன்னைக்கு. இந்த அம்மாவுக்கு தெரியாது இல்லையே. அவங்க அம்மாவை ஃப்ரெண்ட சொல்லுங்க அவன்கிட்ட, அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட சினிமா தேட்டருக்கு போச்சுது, நான் பார்த்தேன்னு சொல்லு. அம்மா சொல்லி அனுப்புறா. ஏன்னா பையனை திருத்துறதுக்கு அவளை விட்டு விளக்குறதுக்கு. ஆனா நேத்து அந்த பொண்ணோட இவங்க சொன்ன டைம்ல இவன் பீச்ல அவ கூட இருக்கலாம். இவனுக்கு தெரியுது உண்மை எதுன்னு. ஆனா சொன்னது யாரு? தாய். இவன் பையனை புடிச்சுட்டான் ஃப்ரெண்ட. நீ பாத்தியா தேட்டருக்கு நீ போனியாடா? அப்புறம் மெதுவா சொன்னா, மச்சி இதெல்லாம் உங்க அம்மா கைங்கரியம். என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க, என் பையன் அந்த பொண்ணு பின்னாடியும் போறான், தயவு செய்து கொஞ்சம் அவனை டைவர்ட் பண்ணணும் சொல்லுவான்னு சொன்னான். உங்க அம்மா மூஞ்சிக்காவது சொன்னா, எனக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்னா. இவன் மெதுவா, எனக்கு தெரியும்டா, நேத்து அவன் என் கூட இருந்தான் பீச்ல, நீ சினிமா தேட்டர்ல இருந்தாங்கன்னா இப்படி நம்புவ. இப்ப சொன்னது அம்மா. அம்மா சொன்னதெல்லாம் நம்பிட முடியுமா? அம்மாட்ட கேட்டா அம்மா சொல்லுவா, இதான் தர்மம், என் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எக்ஸ்டெண்டும் போவேன். இந்த அம்மா பொண்டாட்டி இந்த 2 பேருக்கு என்ன இருக்குன்னா, நான் தர்மத்தை காப்பாற்ற எந்த எக்ஸ்டெண்டும் போவேன்பா. அந்த தலையிலேயே இடிவிடுன்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய இடங்கள்ல உண்மையை தவிர பேசாதீர்கள். யாரா இருந்தாலும் சொல்லலாம், அம்மாவா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக அமையணுங்கிறதுக்காக பண்ணுவீங்க, அதுவே உங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். ஒரு வேலைக்கு போறான், டெய்லி போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது. ஏதோ ஒரு நேரத்துல ஒரு கடைக்கு போகும்போது பாத்துட்டான், அவன் பைக்ல வேற ஒருத்தையும் வச்சு கூட்டு போறது மைண்ட்ல வச்சுக்கிட்டான். அது கேட்கல உடனே. அப்புறம் மெதுவா ஒரு தடவை பேசும்போது பேசுறா, ஏங்க எங்க பைக் நல்லா இருக்குதா? எப்படி கேக்குறா? பைக்கு இப்போ நல்லா இருக்குதா? என்ன ஒரு நாள் கூட பைக்ல வச்சு கூட்டு போக மாட்டேங்கிறீங்களா வெளியில? குத்துறா. இந்த உள் குத்து வெளி குத்துலாம். அவனுக்கும் புரியல. நீதான் மறைஞ்ச உன கூட்டு போறதுக்கு என்ன நேரம் இருக்கு இருக்க போறேன் நானே. ஆபீஸ். ஆமா, ஃபுல்லா ஆபீஸ் வேலை. நீங்க பைக்ல நீங்க தனியா தான் போவீங்க. இல்லடா இவன் எப்படி சொல்லணும்னு விட்டுட்டான். அவனுக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குது. அவன் கம்பெனில அந்த வேலை பார்க்குற பொண்ணுங்க சில நேரத்துல லேட் ஆகும் வீட்டுக்கு போறதுக்கு. இங்க ஃபைல் எல்லாம் முடிஞ்சு கொடுத்துருக்கு. மேனேஜர் சொல்லுவார், சார் அவர் கொண்டு கொஞ்சம் டிராப் பண்ணி இருந்தோம். இவங்க பைக்ல கூட்டு கொண்டு விடுவான். அபிஷியலா தான் பண்ணுவான், வேற எதுவுமே கிடையாது. டெய்லி வர்றதுக்கு லேட்டு. நார்மலா 8:30 வீட்டுல நிக்க விட 9:11 வரான். இவன் கதை கிட்ட ஆரம்பிச்சுட்டான். அன்னைக்கு ஒருத்தோட, இன்னைக்கு ஒருத்தோட, நேற்று ஒருத்தோட, நாளைக்கு ஒருத்தோட, ஒருத்தின இவனுக்கு தூக்கம் போயிடும், சாப்பாடு போயிடும். இப்ப அவன் மேல பேசுறதுக்கு ஆசை வராது. துரோகி என்ன ஏமாத்தி நான் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு அவனுக்காக
அவன் இவன் கூட இல்லாமோ சுத்திட்டு இருக்கானு. பாவம் அந்த அப்பா. அவனுக்கு இந்த எண்ணங்களே கிடையாது. கூட்டிட்டு போறதெல்லாம் அபிஷியலா போட்டவன் இறக்கி விட்டு அவன் பிரதர் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கு போயிடும், அவ்வளவுதான். ஆனா இந்த அம்மா இப்ப என்ன பண்ணிடுச்சு? தர்மம். இந்த அம்மா மனைவியினுடைய தர்மத்தை காப்பாற்ற இவனை வந்து கண்டிச்சாதான் இவன் போக மாட்டான். யார மாப்பிள்ளை ஒரு ஃப்ரெண்டுக்கு காசு கொடுத்து பைக் நாஸ்தியா எப்படி இருக்கும்? பைக் போனாலும் பரவாயில்ல, புதுசு வாங்கிக்கலாம். இப்ப இவன் பைக் போக கூடாது, பைக் போடாம கூட்டு போறான். என்ன பண்ணிடுவான்? ஒருத்தன் காசு கொடுத்து பைக்க நாஸ்தியா. இவனுக்கு ஆபீஸ் போறதுக்கு பைக் இல்ல, அப்புறம் கால் டாக்ஸில போவான். கால் டாக்ஸி நிறுத்துறது இப்ப ரொம்ப வசதியா போச்சு. கால் டாக்ஸில பக்கத்துல உட்கார்ந்து கூட்டு போயிடலாம். இவன் கணக்கு அவன் ஒண்ணு பேசல. அவன் அப்பாவி சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு கணக்கு எப்படி போகுது? இவங்க தர்மம்னு நினைக்கிறாங்க. நான் மனைவி, எனக்கு உரிமை இருக்குது, நான் செய்யலாம், நான் கட்டி கேட்கலாம் நினைக்கிறேன். நாளைக்கு சாத்தணும்னு தோணுது அவளுக்கு. முன்னாடிலாம் டெய்லி காலையில துணியை தோச்சு காய போட்டு அயன் பண்ணிட்டு இப்ப அயன் பண்றதே இல்ல. சுருட்டு இல்லாம போனா அவ்வளவு நான் அயன் பண்ணி மற்ற மாதிரி உனக்கு துணி போட்டு கொடுக்கணும், நீ சுத்தி தெரியல, நான் இப்ப அயன் பண்ணவே மாட்டேன்றோம், முடியலன்றவா. இவன் கடையில கொண்டு கொடுப்பா, சரியா அந்த அசங்கன சட்டையை போட்டு போவான். பாவம் யாருடையது? இது தர்மமா? ஞானம் இல்லை. யார் யாரு அனுபவிக்கணுமோ என்ன பண்ணணுமோ அவங்க தர்மத்தை அனுபவிப்பார்கள். இந்த ஞானம் எல்லாருக்கும் வேணும். தன் மனைவியை பத்தி கூட ஒருத்தன் சொன்னா காதுல ஏத்துக்கவே கூடாது. ஏன் மனைவி பத்தி எனக்கு தெரியாத, நீ என்னடா சொல்றது? அவனை நாலு சாஸ் தட்டணும். அதை மீறி உங்க இது தெரிஞ்சதுன்னா அதான் தர்மம். நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லது கெட்டது அவங்கதான் அனுபவிக்கணும், விட்டுறணும். அதை மனசுல வச்சுட்டு வாட்டக்கூடாது. அது ஆனாலும் சரி, பெண்ணானாலும் சரி. அப்படி அந்த மாதிரி நம்ம பயணிச்சோம்னு சொன்னா சந்தேகம் வராது, சிக்கல் வராது, சண்டை வராது, பிரச்சனை வராது, அழகா நிம்மதியா போகும். இது ஒரு ஆள் ஏமாத்திக்கிட்டே இருந்தா நம்ம நிம்மதியும் பேரும்ல. காரணம் ஞானம் இல்லை. கூடுதலா இந்த சிக்கல் எங்க வரும்னா அம்மா மனைவி ரெண்டு பேரும் தான் இந்த போட்டியில வருவாங்க. தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி இதெல்லாம் சில நேரம் வந்தாங்கன்னா கலத்து போட்டு போயிருவாங்க. ஆனா இவங்களால கலத்து போட்டு போக முடியாது. இல்லை, இவனை விட்டுட்டு நான் போகணும், டைவர் கொடுக்கணும், தம்பி வீட்டுக்கு போவா, தங்கச்சி வீட்டுக்கு போகணும், நாங்க போகணும். கொஞ்சம் ரொம்ப மூக்குல வேர்த்த கட்சியா இருக்குன்னா எவ வீட்டுக்கு நான் போக மாட்டேன், நான் ஹாஸ்டல் தங்கிக்குவேன், நான் வேலை பார்த்து வாழ்ந்துக்குவேன். இதுல தெம்பு. அழகா இருக்க குடும்பத்தை பிரிச்சுட்டு ஓடுறதுங்கிற ஒரு பெரிய விஷயமா யோசிங்க இல்லையா? வாழ்த்தோன்னு அமைஞ்சதே பெரிய கஷ்டம். அதை விட்டா ரெண்டா வருமா? சரி, அகம்பாவம், ஆனந்தம். இதுக்கு காரணம் என்னன்னா இவங்க கிடையாது, இவங்க மட்டும் கிடையாது. இவங்களோட இருக்கிறவங்க, நீங்க பழகுறவங்க, பேசுறவங்க, அவங்க எல்லாம் பத்த வச்சு இவ காய்கறி கடையில காய்கறி தக்காளியை பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்கா. பக்கத்துல நிக்கிற பொண்ணுதான் தட்டி, ஏய் உன் புருஷன் தானே பாரு, நீ காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்க, அவரோட அந்த சந்தையில யாரெல்லாம் போறான்னு பாக்குறதா வேலை. சரி, இவன் புருஷன் தான் தெரியுது, அப்புறம் ஏன் இவர்கிட்ட சொல்லணும்? ஏன்னா வேற ஒருத்தி பின்னாடி பைக்ல இருக்கிறத பாத்துட்டாலும் அவன் இவளுக்கு சொல்ல, இவளுக்கு திரும்பி பார்த்தா கோபம் வந்தது. ஆனா வெளியில காட்டிக்கல. தக்காளி ஒரு நன்ஸ் போட்டான். அவன் திட்டுறான், அக்கா தக்காளியை பாப்பியா, நீ தக்காளி பிச்சு போடுறிய, என்ன மனசுல வன்மம். இப்ப அவன் கரெக்டா பத்த வச்சுட்டா. பாத்துக்கா, நான் இன்னைக்கு இல்ல, இன்னைக்குதான் உங்ககிட்ட காட்டுறேன், நிறைய தடவை பாத்துருக்கேன். அது இந்த பொண்ணு இல்ல, ஒவ்வொரு பொண்ணும் கூப்பிட்டு போறான். எப்படி இருக்கு அவளுக்கு? அதுதான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்துட்டு இருக்காரா? ஏன்னா அவன் அன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சான். பத்த வச்சுட்டு யாரு? சரத் அவ பத்த வச்சா. இது வேற ரெண்டு பேர் சொல்லுவாங்க, மனம் கெட்டு போச்சு, நிம்மதி பறிவு, வாழ்க்கை பறிஞ்சு போச்சு. ஆமா, ஆர்டினரி வாழ்க்கைக்கும் ஞான வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா சுய அறிவில் வாழ்வது. யாரும் சொல்லதான் செய்வாங்க, சொல்லாம இருக்க மாட்டாங்க. வந்து சொல்றாங்க, உங்க வீட்டுக்காரதான் பார்த்தேன்னு. ஆமா, அவன் தான் வெளியே போயிருக்காரு, வெளியே தானே பாத்தீங்க. அத கண்டுக்காம நீங்க பேசுனீங்கன்னா அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதை மீறி ஏதாவது சொன்னா, இத பாருக்கா, வெளியில போயிருக்காரு ஆம்பளை, 1000 வேலை இருக்கும், இதெல்லாம் இங்க வந்து சொல்லாதக்கா, எனக்கு அது தேவையில்லை, நான் கேட்டேனா, கேட்டாமையே வந்து சொல்றேன்,
இல்ல என் வீட்டுக்காரரை காங்கன்னு அவன்கிட்ட கேட்டேனா. ஏன் வந்து சொல்றேன், நீங்க கொஞ்சம் சீர்னீங்கன்னு வைங்களேன், லைஃப் லாங் அவன் இந்த விஷயத்த தொட மாட்டான். உங்களை ஃப்ரீ பண்ணிடுவா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியா? எங்க பாத்தீங்க? யார் கூட பாத்தீங்க? எத்தனை மணிக்கு பாத்தீங்க? என்ன சட்டை போட்டிருந்தான்? எப்படி அவன் தோள்ல கைய வச்சுட்டு போனாலே இடுப்ப பிடிச்சிட்டு இப்படிலாம் கேட்டா அவளுக்கு எப்படி இருக்கும்? சொல்றவளுக்கு. அவன் போடுறான் சில்க் மாதிரி இருந்தான்பா. இவளை சில்க வச்சுக்குவா. யார் காரணம்? நாம தான். இதைதான் திருவள்ளுவர் சொன்னார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை.